வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அழகான ஒரு பூச்செடி வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த டேபிள் ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸ், இதுக்கு ஆங்கிலத்தில் போர்ச்சுலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல வண்ணங்களில் பல கலர்ஸில் இருக்குது. ரெட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு பிங்க் அப்படின்னு பல கலரில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் தான் வளர்த்துட்ருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நர்சரி லைவில் பல கலர்ஸ் உள்ள அந்த சீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு. என்னோடய கார்டன் அப்டேட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த விதைகள் விதைச்சிருக்கேன். அது வளர்ந்த அப்புறம் பல கலர்ஸ் உள்ள செடிகளை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இது எப்படி வளர்க்குறது, எந்த விதத்தில் நம்ம ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட்டை இதை வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு பாட், பிளாஸ்டிக் பாட்டும் இந்த டேபிள் ரோஸோட கட்டிங்ஸுங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ சின்ன பாட்டுன்னு, பிளாஸ்டிக் பாட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டுக்கோங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சால்டரிங் பண்ணுறது இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மண்கலவை சேர்க்குறோங்க. மண்கலவை பார்த்திங்கன்னா செம்மண்ணும் கொக்கோபீட்டும் ஃபஸ்ட் லேயர் கலந்துக்கிறோங்க. நீங்கள் பார்க்கலாம், இங்கே உங்கள்கிட்ட செம்மண் இல்லைன்னா நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண் எடுத்து நீங்கள் போட்டாலே போதுங்க, நல்லா வளரும். இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து அதிக மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அதே போல் இந்த சாயில் மிக்ஸ் தான் அப்படின்னு கிடையாதுங்க, எந்த சாயில் மிக்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எரு சேர்த்துக்கிறேங்க. 3வது லேயராக மண், கொக்கோபீட், எரு இதை கலந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் இதில் கலக்க வேண்டியது. உங்கள்கிட்ட இந்த எதுவுமே இல்லை, வெறும் மண் தான் இருக்குது அப்படின்னா அது மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும், பிரச்சனை இல்லை. அதில் மட்டுமே வளரும். நீங்கள் அப்பப்போ உங்கள்கிட்ட வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் ஃபர்டிலைசர் ஏதாவது, அதாவது காம்போஸ்டாக இருக்கலாம், அதை கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும், நல்லா வளருங்க. இப்போ வந்து இதை எப்படி நம்ம கட்டிங்கை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறது, வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இதோட ஃபைனல் டச் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டு வாசலில் கூட வைக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம இந்த மாதிரி செடிகளை வைக்கும்போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செடிகள் ஒரே தொட்டியில் வைக்க முடியுங்க. அது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக சொருகிக்கோங்க. ரொம்ப சின்ன கட்டிங் நீங்கள் வச்சிங்கன்னா கூட போதும், இந்த டேபிள் ரோஸ் ஆனது வளர ஆரம்பிச்சிருங்க. ஈஸியாக கிளைகள் விட ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சின்னதாகவே நீங்கள் கட் பண்ணி வைங்க. அது மொட்டுக்களோடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உங்கள் இஷ்டம். நீங்களும் இந்த டேபிள் ரோஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பலவிதமான பூச்செடிகள் வளர்க்க ட்ரை பண்ணுவோங்க. ஒரு ரோஸ் செடியாக இருக்கட்டும், ஒரு செம்பருத்தியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம மெனக்கடல் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு உரங்கள், பூச்சி பிரச்சனை இருக்கும், எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் இந்த டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 0% தான் இதில் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் நம்ம இதில் பார்க்க முடியாதுங்க. அதே நேரத்தில் நமக்கு கொத்து கொத்தாக அழகான பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் மாடியில் வச்சிங்கனாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வாசலில் சைடில் வச்சிங்கனாலும் சரி, அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா அலங்கரிக்கும். அவ்வளோ பூக்கள் வரும் தினமும். நிறைய வண்டுகள் வரவும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம இந்த டேபிள் ரோஸை வளர்க்கலாம். உங்கள் வீட்டில் வந்து சின்ன பசங்களுக்கு, உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி இந்த செடி வளர்ப்பு கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும்போது தான் அதில் பிடிப்பானது ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பூச்செடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பூக்கள் பூக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார்டனோட தொடர்பை ஏற்படுத்துங்க. நிறைய பேர் வந்து அவங்க மட்டும்தான் அவங்க தோட்டத்துக்கு போவாங்க. குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அது எதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் தோட்டத்துக்கு உங்கள் குழந்தைகளை முக்கியமாக கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு செடிகள் மேலே ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ இதில் ஆர்வம் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் ஆர்வம் வரும். அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த செடி வளர்ப்பில் ஈடுபடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிளான்ட்டாக இந்த டேபிள் ரோஸை அவங்களுக்கு கொடுங்க. அது கலரான பூக்களாக இருந்தால் இன்னொன்று அழகாக இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்டாக கொடுங்க. ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அவங்க தான் அடுத்து நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவங்க. முதல்ல பேரண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் தான். ஸ்கூலில் தான் அதிக நேரம் அவங்க வந்து செலவிடுறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு செடி வளர்ப்பு, அதே போல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. பல கார்டன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க. பல இடங்களுக்கு, நர்சரிஸ்க்கெலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸ்கூலில் வந்து விசிட்ஸ் கூட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த பூக்களையும் செடிகளையும் பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுங்க.
ஸோ அந்த விதத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய சில விஷயங்களை சொல்லி கொடுங்க. செடி வளர்ப்பில் கண்டிப்பாக அவங்களும் பார்த்திங்கன்னா இதில் ஆர்வமாக செயல்படுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடிகளை ஊண்டியாச்சுங்க, தண்ணி தேவையான தண்ணி விட்டாச்சு. இதுதாங்க ப்ரொசீஜர். இதுதான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஏன்னா எக்கச்சக்கமான ஓட்டை போட்டிருக்கேன். அதில் தான் இத்தனை செடிகளும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ வளர்ந்துருச்சு. வளர்ந்தப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கே பாருங்கள், அதிலேருந்து மொட்டுக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை கலரில் எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இன்னும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இது நீங்கள் அப்பப்போ ப்ரூன் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப நீளமாக ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா நீங்கள் ப்ரூன் பண்ணி விடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கழிச்சுங்க. எவ்வளோ செடிகள் பாருங்கள். ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டு தான் இது. நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன பேக்கில் வைக்கும்போது இந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக கிளைகளை நீங்கள் வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஆனால் இந்த மாதிரி சைடில் நீங்கள் வந்து சொருகி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிளைகளும் பூக்களும் வருங்க. நீங்கள் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னும் நிறைய பூக்கள் மலரும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ நிறைய பூக்கள் வருது அப்படின்றது தெரியும். இதுக்கு ரெகுலராக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் போதுங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. உரம் வேணும்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆட் பண்ணால் கூட போதுங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரமும் இல்லைனா எரு போட்டால் கூட போதும். இப்போ பாருங்கள், இது கிட்டத்தட்ட 30 டேஸ் ஆகுதுங்க. எவ்வளோ பூக்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதை நீங்கள் தாராளமாக உங்கள் வாசல் முன்னாடி வைக்கலாம். எந்த விதமான என்ட்ரன்ஸ், இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கூட வைக்கலாங்க. ஏன்னா இதில் பராமரிப்புன்றது ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும் பொழுது. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்குங்க இந்த பிளான்ட் ஆனது. இதில் நீங்கள் கலர் கலரான ஃப்ளவர்ஸ் சேர்க்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு சேர்க்கும் அந்த இடத்துக்கு, எந்த இடமா இருந்தாலும். நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விட வேண்டியது தான், ப்ரூன் பண்ணி விட வேண்டியது தான். இவ்வளோ சின்ன பாட்டில் எவ்வளோ பூக்கள் அப்படின்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, அதாவது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படணும். அதே போல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் எல்லோரும் வேஸ்ட், அதாவது பொருட்களை வந்து ஈஸியாக எளிதாக தூக்கி போட்டுறாங்க வெளியே. அது எங்கே போடணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் கூட தூக்கி நம்ம ரோட்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. அவங்களுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்குவாங்க சின்ன வயசில் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது லைஃப் டைம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் வளர்க்கும் முறை. நீங்களும் வளர்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.